அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். 2 ஃபிங்கருமே அப்படியே நொறுங்கிடுச்சு. நாங்க 160 இல்லை அடிச்சா எவ்வளோ தூரம் பறந்து விழுவோம். ரெஸ்ட் ரூம் போகலாம் முடியாது, படுக்க தான் எதுவுமே பண்ண முடியாது. கீழே டவல் வச்சுட்டு டவலில் உட்காந்துட்டு கையை மட்டும் பின்னாடி இப்படி காட்டிடுவேன். அவள் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே. என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இவ தான் அழ வச்சிருக்க தவிர எனக்காண்டி நான் வேற எதுக்காண்டி அழுதது. எனக்கு வேணவே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்லாம் பண்ணிடலாம்டா, சும்மா ஜாலியாக இருக்கும் எப்போன்னு சொல்கிறேன் நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம். என்ன கல்யாணம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஓகே பார்க்கலாம். பைக் வாங்குற பையனை தான் நான் கல்யாணமே பண்ணுவேன். ஆனால் வந்து இப்படி வந்து அமைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. பைக் ரிங் அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதையே நான் வந்து ரிங்கை போட்டு விட்டாச்சு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து யூ ஃபெல் இன் லவ்வா? ஆப்வியஸ்லி. பைக் மேலேயா இவர் மேலேயா? பைக் மேலே இப்போ ஏறி உட்காந்துட்டு வயிறு மட்டும் இடிக்குது. ஆனால் இந்த பைக் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன். நிறைய பாக்ஸ் ஜாக்கி கூட வச்சிருக்கேன். ஒரு 2 lakh வச்சிருந்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு ஹெல்மெட் 1 லட்சமா? ஆமா, மாட்டிக்கிட்டா இப்போ இவன் வீட்டில் போய் அடி வாங்க போறான். கலாட்டா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஒரு பவர் கப்பிள் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ரைடிங்லாம் வந்து நிறைய வீடியோஸ்ல நீங்க இவங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யுவா அண்ட் சுஷ் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம். ஸோ லிவ் வைல்டு அப்படின்னாலே வந்து யுவா சுஷ் அப்படிதான் வருது. யாரு யுவா யாரு சுஷ், என்னங்க இந்த கன்ஃபியூஷன்? என்னோட நேம் யுவராஜ், ஃபுல் நேம், அதனால யுவா. இவங்க பேர் சுஷ்மிதா, அதனால சுஷ். கப்பலாவே உங்க 2 பேருக்குமே பைக் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. எப்படிங்க இப்படி பார்த்து லவ் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம்? லவ்ல இல்ல, அரேஞ்ச் தான் இது. அரேஞ்ச்ட் மேரேஜா? சொல்லுங்க உங்களோட அந்த கல்யாண ஸ்டோரி சொல்லுங்க. 2 பேருக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் நாங்கள் மீட் பண்ணோம். லைக் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நான். ஸோ அப்போ மீட் பண்ணும்போது ஓகே அவங்களும் தெலுங்கு நாங்களும் தெலுங்குனால 2 பேர் வீட்லேயும் அலையன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போச்சு. சரி ஓகே அப்படியே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோடனே ஓகே ஆயிடுச்சு. சும்மா அப்படி அப்போ ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேர் பேசினோம், என்ன கல்யாணம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். இனிஷியலி அந்த புதுசா பார்த்து பேசும்போது வந்து இது பிடிக்கும் எனக்கு, இது உங்களுக்கு பிடிக்கும்ன்ற அந்த புரிஞ்சுக்கிற ஒரு டைம் இருந்திருக்கும்ல, அப்போ வந்து இந்த பைக்ஸ் பத்தி தான் நிறைய பேசுவீங்களா எப்படி? அப்போல்லாம் பைக்ஸ் பற்றி அவ்வளோ பேசல. அப்போ வந்து சாப்பாடு பற்றி இங்கே போகலாம் அங்கே போகலாம், இங்கே சாப்பிடலாம் அங்கே சாப்பிடலாம், அது மட்டும் தான். அதுக்கப்புறம் தான் சரி நான் என்னோட ஃப்ரெண்டோட வண்டி ஓட்டிட்டு இருந்தபோது இவங்க பார்த்துட்டு உனக்கு பைக்ஸ் பிடிக்குமா, பைக்ஸ் இவ்வளோ கிரேஸா அப்படின்ட்டு. ஆமாம் எனக்கு வந்துட்டு பைக் வாங்குற பையனை தான் நான் கல்யாணமே பண்ணுவேன். பைக் வாங்கி கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா. அப்போ நான் யோசிச்சேன், சரி ஓகே அப்போ நம்ம பைக் வாங்கி கொடுத்தா நம்மளை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்புறமா சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து பைக் வாங்கி கொடுக்குற பையன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் வந்து இப்படி வந்து அமைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் நான் முன்னாடியே சர்ப்ரைஸாக வந்து ஒரு பைக் புக் பண்ணி வச்சுட்டேன். பண்ணி இவங்களுக்கே தெரியாமல் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கிஃப்ட் பண்ணேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த புதுசா அந்த ரிங்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க நான் வந்து பைக்கே வந்து ரிங்கா போட்டு விட்டேன். இது நல்லா இருக்கே. பைக் ரிங் அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதையே நான் வந்து ரிங்கா போட்டு விட்டாச்சு. வாவ், அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு, திடீர்னு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி பைக் வந்தது நம்மளுக்கு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து யூ ஃபெல் இன் லவ்வா? ஆப்வியஸ்லி. பைக் மேலேயா இவர் மேலேயா? பைக் மேல. அவங்களே சொல்லிட்டாங்க பைக் மேலதான். இல்ல 2 பேரும் மேல வந்து ஓகே பரவாயில்ல, பைக் பார்ட்னருக்கு கிடைச்ச ஒரு பைக்னா வாங்கி கொடுத்தாங்க போதும் அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? எதுலயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க அவங்க. உனக்கு என்ன அதுதான் உங்க ஹாப்பினஸ் எதுவோ அது. இப்பதான் கல்யாணம் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட்டுக்கே இவ்வளவு பெருசா செலவு பண்ணி கிஃப்ட் பண்ணணுமான்னு உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? என்ன இது எங்க வீட்டுல எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இது வந்து நான் தானே பண்றேன், இது என்னோட இஷ்டம் இல்ல, அதனால நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஓகே. நானும் தெரியாம கேக்குறேன், அந்த பைக் ஃபர்ஸ்ட் வேற சொல்றீங்க, இந்தியாலே எவ்வளவு ப்ரோ ஆச்சு? அது கம்மி தான். எம்டி வந்து 2 lakhs கிட்ட வந்துச்சு. 2 lakhs கம்மி தான் மக்கள். ஜெனரலாவே பெண்கள் வந்து பைக் ஓட்டுறது ரொம்ப கம்மி. ஆமா கம்மி. பட் உங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பாடி நல்ல வேலை பைக். நானும் அதே மாதிரி பைக் மாத்திட்டே இருப்பேன், 1 years ஒன்ஸ் பைக் மாத்திட்டே இருப்பேன். அப்போ யோசிச்சேன், அப்பா நல்ல வேலை, நல்ல பார்ட்னர் தான் நம்மளுக்கு. சமீபத்துல ஒரு ரீல்ல கூட நாங்க வந்து பாத்திருந்தோம், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, நீங்க பயங்கரமா வந்து அவரை பாத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனைவி வந்து இருப்பாங்களா அப்படின்னு ஷேவ் பண்ணி விட்டதுல இருந்து எல்லாமே வந்து ஆக்சுவலி அதுல பாதி மொமெண்ட்ஸ் அவன் கேப்சர் பண்ணதே எனக்கு தெரியாது. சும்மா அப்போ நான் பண்ணி ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன்ல, அப்போ இவங்க இது பண்ணுவாங்க.
ஏர் வாஷ் பண்ணும்போது நான் ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தேன், ஏர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நான் செல்ஃபி அதை அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சரி சும்மா யூஸ் பண்ணலான்ட்டு நான் ரீல்ஸ் போட்டேன். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. நானே எந்திரிச்சு அவனே தூக்கி உட்கார வச்சுட்டு இவளுக்கு கால் பண்ணி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலில் மட்டும் ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிஸ்லோகேட் ஆயிட்டு அவனே ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ்லாம் தெரியும் அவங்களுக்கு. எனக்கு தெரியும் எல்லாமே. ஸோ விழும்போது கூட என்னெல்லாம் அவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் இருக்கா. விழும்போது கூட அவன் சொல்லுவான் இந்த மாதிரி ரோல் பண்ணி கையை இப்படி வச்சுட்டு அந்த அப்புறம் தான் விழணும். அப்படி விழும்போது யார் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா, டமாலும் விழும்போதே ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி ரோல் பண்ணிட்டு அடி கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக ரோல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ளை போய் அதுக்கப்புறம் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நல்லாவே விழுந்தாங்க. பூட்ஸ் போட்டதுனால தப்பிச்சிட்டேன். 160 இல்லை, அடிச்சா எவ்வளோ தூரம் பறந்து விழுவோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? நார்மலாக கால் பண்ணி பைக் அங்கே வச்சுட்டேன். எனக்கு சின்னதாக ஃபிங்கரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு. நான் காரில் வந்துட்டு இருக்கேன், பைக் அங்கே விட்டுட்டேன், காரில் வந்துட்டு இருக்கேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வரியா அப்படின்னா, ஏன் ஹாஸ்பிட்டல் வர, நீயே அதை பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னா. எனக்கு திண்டிவனத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அங்கேருந்து நான் காரில் இங்கேயே வந்துட்டேன், தனியாக வந்துட்டேன். 2 ஃபிங்கருமே அப்படியே நொறுங்கிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ தெரியாது, ஆனால் அடிப்பட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்துக்கிறாங்கன்னும் போது ரெஸ்ட் ரூம் போகலாம் முடியாது, படுக்க தான், எதுவுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, நடக்கவே முடியாது, படுத்துட்டே தான் இருக்கணும். ஒரே ஒரு பெட்டில் படுத்துட்டே டிவி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ஒருத்தர் வந்து வண்டியில அவ்வளோ ஃபாஸ்டா ஓடிட்டு சுத்தி இருந்தவரு தூக்கவே முடியாது. லிட்டரலா எனக்கு கீழெல்லாம் விழுந்தாங்க. நிறைய வாட்டி கீழே சப்போர்ட் பண்ண முடியாம கீழே விழுந்துருவேன். அப்போ இவ தான் வந்து அப்படியே தூக்கி அப்படியே தூக்க முடியலன்னா கீழே டவல் வச்சுட்டு டவல்ல உட்காந்துட்டு கையை மட்டும் பின்னாடி இப்படி காட்டிடுவேன். அவ அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே போயிடுவான். இல்ல அத வந்துட்டு ஒரு பேட் மூமெண்ட்ஸா ஆக்க வேணாம். சரி எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு நான் அப்படிதான் சொன்னேன். ஆக்சுவலி நான் அப்படிதான் நான் மாத்திக்கிட்டேன். என்ன பெயின் இருந்துச்சு பரவாயில்ல, பெயினோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு 3 months ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் படுத்துட்டே இருந்ததால இந்த ஜாயின்ஸ் எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது இல்லை. இவங்க தான் வந்து பின்னாடி வழியாக இப்படி சப்போர்ட் பண்ணி ஒரு காலுக்கும் இவங்க தான் அப்படி பின்னாடி இருந்து இப்படி ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. இப்போ உட்கார்றதே கிடையாது. இந்த மைண்ட் செட் வந்து உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுச்சா? ஆமா கண்டிப்பா. அதுவும் இல்லாம எங்களுக்கு பாப்பா அப்போ நிறைய குட்டி குட்டி விஷயம். அப்ப டான்ஸ் ஆடுவா, இவன் லோவா இருந்தானா போய் தலையெல்லாம் தடவி விடுவா, டான்ஸ் அவன் மேல ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடுவா, அப்பாக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பா. தண்ணி எடுத்துட்டு வருவா. அவளால தூக்கவே முடியாது, ஆனாலும் 2-3 வாட்டி கீழே விழுந்து அந்த பாட்டில தூக்கிட்டு வந்துருவா. சீக்கிரமாவே எனக்கு ஹீல் ஆச்சு. குழந்தை பெத்துக்கும் போது இவங்களோட அந்த ஒரு ரீலுமே வந்து நாங்க பார்த்தோம். என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ சிசேரியன் பண்ணணும் இல்ல நார்மல், எனக்கு வந்து இல்ல நான் நார்மலே போறேன் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அப்படின்னா எனக்கு வந்து எங்க அம்மாவும் இவனும் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. திடீர்னு எதனா நடந்துச்சுன்னா நான் என்ன பண்றது, லாஸ்ட் மொமெண்ட் எனக்கு கூட இருக்கணும். நானும் கூடயே தான் இருந்தேன், எல்லாருமே கூட இருந்து அதுக்குன்னே ஒரு சூட் ரூம் புக் பண்ணி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆனா கூட பரவாயில்லன்னு சூட் ரூம் புக் பண்ணி 2 நாளா அங்கேயே கூட இருந்து அப்புறம் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அது ஜஸ்ட் பெயின் வந்து ஒரு 2 minutes கூட இருக்காது. பெயின் ஸ்டார்ட் ஆகுது, 2 minutesலயே பாப்பா வெளியே வந்துருச்சு. ஓகேவான்னு கேட்டுட்டே இருக்கேன், கையெல்லாம் தட்டிட்டான், எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சொன்னபோது இவகிட்ட சொல்றேன் பாய் அப்படின்றேன், ஏன்னா முடியா இருந்துச்சு உடம்பு ஃபுல்லா. அதை மட்டும் நான் பார்த்தேன், ஆனா கொடுக்கும்போது நான் இவளை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் பாய் அப்படின்னும்போது உடம்பு ஃபுல்லா முடி இருந்துச்சு என்னன்னா. அப்புறம் அவர் கூப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. போய் பக்கத்துல போய் பாக்குறேன் கேர்ளு. அப்புறம் பொறுமையா விட்டு இல்ல கேர்ள் அப்படி சொல்றேன். இவ்வளவு சொல்றாங்க, எனக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்புறம் சரி உன் லாஸ்டா சார் ஏதாச்சுன்னா சொல்லு, நான் இப்பயே செஞ்சிடறேன் அப்படின்னு. அப்ப நான் சும்மா காமெடியா கேட்கறேன். அப்ப இவ சொல்றேன் எனக்கு பர்கர் வேணும் அப்படின்னு. அப்போ கேஎஃப்சி போய் பர்கர் வாங்கிட்டு வந்து டாக்டர்ஸ் யாருக்கும் தெரியாம சிக்கன் பர்கர் விங்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தெரியாம எடுத்து வந்து தரேன். அப்புறம் சாப்பிட்டு 5 hours பாப்பா வெளியே வருது. ஆனா அங்கெல்லாம் கூட இவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரெஸ்ட் ரூம்ஸ்ல இது பண்றதுனால. அப்ப யோசிச்சேன், நல்லா நீ வெளியில போ, நான் பாத்துக்கிறேன் வாமிட் பண்றது அந்த இது பண்றது எல்லாம் அந்த ப்ளீட் ஆகாத, நல்லா பரவாயில்ல நினைக்க இப்ப என்ன உனக்கு அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது அப்போ. ஏன்னா 1 yearல நாங்க கன்சீவ் ஆயிடுச்சு, நாங்க பேபி வந்துருச்சுன்னொடனே எனக்கு அந்த இது இல்ல விடு, இதெல்லாம் என்ன இதுல என்ன இருக்கு, வாமிட் கையில பிடிக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க 2 பேருமே வந்து புதுசா ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறீங்கன்றப்போ இன்னும் ஒரு 1 year 1.5 years டவுன் த லேன் ஒரு அற்புதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு 2 பேரும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுக்கிறது தானே 2 பேருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஷார்ட் டெம்பர். ஆமா ஷார்ட் டெம்பர் ஆனாங்கன்னா அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிறதுலே ரொம்ப காமா என்ன பண்ண முடியும், அந்த காமுக்கு போயிருவேன். அது இன்னும் எனக்கு இரிட்டேட்டிங். அப்ப இவங்க கத்திட்டு இருக்கும்போது அழகா போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அழகா டிவி பார்த்து சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன், மேல கூட பார்க்க மாட்டேன். சாப்பாடையே பார்த்து சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போலாமா அப்படின்னு கேட்பேன். முடிஞ்சிச்சு.
ஆக்சுவலி அந்த ஒரு ஹேபிட் அவங்க கிட்ட தான் வந்தது. எவ்வளோ ஒரு சீரியஸான ப்ராப்ளம் நடந்திருந்தாலும் நீ அதை மறந்துடு, அப்பவே மறந்துடு. அதை கேரி பண்ணி நீ அதை நினைச்சு அழுது என்ன ஆக போற, ஒரு வாரத்துல இல்ல 1 monthல மறக்க போற. அதுக்கு நீ அந்த 1 month ஏன் ஸ்ட்ரகிள் பண்ற, அப்பவே மறந்துடு. நல்லா திட்டுவேன், உனக்கு ஃபீலிங்ஸே இருக்காதா, அழுடா, இதெல்லாம் அழுதா நீ அழுடா அப்படின்னா அவன் பாண்டு சிரிச்சிட்டு இருப்பான். சரி உனக்கு பானிபூரி தானே வேணும், வாங்கி தரேன். இல்ல அழுறது வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ். நீங்க என்னைக்குமே ஃபீல் பண்ணி அழுததே இல்லையா? அழுதுருக்கேன், அதுக்குன்னு தேவை ரொம்ப பர்ஸ்ட் ஆயிட்டா அழுவான், அவ்வளவுதான். இவதான் அழ வச்சிருக்க தவிர எனக்காண்டி நான் வேற எதுக்காண்டி அழுததே கிடையாது. என்ன பண்ணீங்க? தெரியல. அந்த நார்மல் கான்வர்சேஷன் ஒன்று போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனா எதுக்கு நம்ம சண்டை போடுறோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி அழுதுட்டான். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எதுக்கு சண்டை போடுறோம். அதுக்கப்புறம் அழுததுக்கு அப்புறம் இவன் சண்டையே போடுறது இல்லை அவ்வளவா. அவ்வளவுதான். அன்னைக்கு அதுக்கு தேவையான ஒரு அழுவை கரெக்டா, அது அழுததால ஒரு பெரிய ஒரு மாற்றம் இவகிட்ட இருந்துச்சு, அதனால நான் அழுதேன். அன்னைக்கு அழுதுல இருந்து இவன் அந்த மாதிரி நடந்துக்கல. நான் தேவையானதுக்கு அழுகுறேன். அப்போ இன்னொரு பைக் வாங்கின சம்பவத்தை பத்தி பேசுவோமே. ஆக்சுவலி அன்னைக்கு உங்க பர்த்டேக்கு லஞ்ச் போயிருந்தோம். ஒரு லஞ்ச்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் பைக் கிராஸ் ஆச்சு. சவுண்டு செம்மையா இருந்துச்சு, ஹோட்டலுக்குள்ள கேட்டுச்சு. நான் சொன்னேன் இங்க பேர் சூப்பர் பைக் போகுது அப்படின்னு. அப்போ ஏதோ பைக் பத்தி பேசும்போது போற வழியில தான் அந்த பைக் ஷோரூம் இருக்கு, நம்ம சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போனேன். அப்போ இவ 5 months பிரெக்னெண்டா இருந்தா. அவன் உடனே போயிட்டு பிரெக்னெண்டா இருக்கிறது கூட தெரியாம இந்த பைக்ல தாவி உட்காடுறா. அங்கிருந்து திருப்பி இந்த பைக்ல உட்காந்து இது சூப்பரா இருக்கா, அங்கிருந்து இன்னொரு பைக்ல உட்காரவே முடியல, ஹைட் அந்த பைக்கு. அதுல போய் ஏறி உட்காந்துட்டு வயிறு மட்டும் இடிக்குது, ஆனா இந்த பைக் ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன். Z900 ஒரு பைக், சூப்பர் பைக். அது ஓகே சொல்லிட்டான். அப்புறம் சரி புக் பண்ணலான்னு போனா நார்மலா எல்லா பைக்ஸும் புக் பண்ணும்போது 5000 தான். எனி பைக் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பைக் புக் பண்ணோம்னா டவுன் பேமெண்ட் 5000 கட்டினா புக் ஆயிடும். நான் நினைச்சிட்டு சரி இதுவும் அப்படிதான் இருக்கும், 5000 கட்டி புக் பண்ணிக்கலாம், மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போய் ப்ரோ எவ்வளவு ப்ரோனா 1 lakh அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டக்குனு சார் கால் பண்ணி சார் எனக்கு இது மாதிரி காசு வேணும், பைக் புக் பண்ணணும். அவரு யோசிச்சுக்கு இன்னும் பிரெக்னெண்டா இருக்காங்க, பைக் புக் பண்ணணுன்ற. இப்பதான் வேற ஒரு பைக் வாங்கினேன், நான் வேற ஒரு பைக் வாங்கினேன். இவங்களுக்கு வாங்கி கொடுத்து திருப்பி இன்னொரு பைக் வாங்கினேன், என்கேஜ்மென்ட்க்கு ஒரு பைக். அதுக்கப்புறம் நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கினேன். போயிட்டோம். அப்புறம் தான் எடுக்கிறான் இங்க இருந்தோ வச்சு இந்த ஃபோன் அது சொல்லக்கூடாது சரி, அது ஒரு பாக்ஸ், இந்த ஃபோன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு இருப்பான். நான் நினைச்சேன் எதுக்கு சேர்த்து வைக்கிறடா பாக்ஸ், எதுக்குடா சேர்த்து வைக்கிற அப்படின்னா அது உள்ள இந்த மணி 500 வந்த புதுசுல என்னோட பீரோ திறக்கும்போது நிறைய பாக்ஸ் நான் வச்சிருப்பேன். என்னோட பீரோல நிறைய பாக்ஸ், ஜாக்கி கூட வச்சிருப்பேன். ஒரு 2 lakh வச்சிருந்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஜாக்கி என்னோட பாக்ஸ் வச்சிருப்பேன். கேப்பா ஏன் இவ்வளவு பாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கேப்பா. நான் வந்து சொல்லிருவேன் இது வந்து பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதோட பாக்ஸ் அது. அப்புறம் கேட்டா ஏன் ஜாக்கி இது வச்சிருக்கேன்னு, இல்ல பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பேன். அப்படி வைக்கிறது ஆனா எல்லா பாக்ஸ்லயுமே கேஷ் இருக்கும். இது வந்து காசெல்லாம் அதுல போய் சேர்த்து வைப்பான். எனக்கு ஹோம் விசிட்லாம் நான் போனேன்னா எனக்கு கேஷா வரும். அந்த கேஷை வந்து நான் பாக்கெட்ல வச்சிருந்தா கண்டிப்பா தொலைச்சிருவேன், இல்லைன்னா செலவு பண்ணிடுவேன். அதனால என்ன பண்ணுவேன்னா 1000 2000 10,000 வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ரோல் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள வச்சிருவேன். எல்லாரும் வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது எம்டி பாக்ஸ். இந்த போன்ஸ் எல்லாம் வாங்கினா அந்த பாக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஆப்பிள் அப்பல இருந்து வச்சிருக்கேன். ஒரு 5 போன் அடுத்தடுத்து மாத்திட்டு இருக்கேன். அந்த 5 பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஹெல்மெட் வாங்குறதுக்கு ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் நான். அப்ப நான் சொன்னேன் இவகிட்ட ஹெல்மெட் வாங்க போறேன், ரொம்ப காஸ்ட்லியான ஹெல்மெட் வாங்க போறேன், அதனால இந்த உண்டியல் நான் சேர்த்து வச்சிருக்கும் போது நினைச்சிட்டா இவன் இல்ல எல்லாருமே நினைச்சிருந்தாங்க ஒரு 5000 நான் 30 கெஸ் பண்ணேன். நான் அதுல நிறைய வாட்டி காசு போட்டதுனால அதுல கவுண்ட் பண்ணி 30 இருக்கும்டா அப்படின்னு. அதே 120க்கு சேர்த்து வச்சிருந்தான். எங்க திருடிட்டறியா மரியாதையா 1 லட்சமா? ஆமா. அப்போ அந்த 900 வாங்கும்போது ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எல்லாம் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு. 3rd month வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைக் செட். அது வந்து இவங்களோட செகண்ட் பைக். ஸோ அடுத்து உங்களோட 3வது பைக், அந்த கதைக்கு போவோம். ஏப்ரலாவா? அதுக்கு எந்த டப்பால இருந்து காசு எடுத்தீங்க? வர காசு எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சேவிங் பண்ணுவேன். இப்போ டப்பா பார்த்துட்டாயிவேன், அதனால டப்பாலாம் ஓப்பன் பண்ண பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கார்ல இருக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியும். நான் எதுக்கும் ஒன்று கேட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு, கார்ல இருக்கு உன்னால கண்டுபிடிச்சா எடுத்துக்கோ அப்படின்னு. நானும் கார்ல இருக்கிற அந்த இதெல்லாம் சீட்டெல்லாம் திறந்து பார்க்குறேன், எதையோ திறந்து பார்த்தேன். அங்க ஒரு இது இருக்கும், அந்த ஸ்பேர்ஸ்ல கூட வைப்பாங்க, அந்த டிக்கியை கூட ஓபன் பண்ணி பார்த்தேன். அந்த இது இருக்கும், ஸ்பேர் வீல் இருக்கும், அதுல கூட திறந்து பார்த்தா. ஆனா அந்த பெரிய ஸ்பீக்கர் மட்டும் பார்க்கல, அதுல குட்டி ஒரு ஹோல் இருக்கும் அந்த காத்து வெளியே வர்றதுக்கு. அது வெளியே உள்ள தள்ளிட்டே இருப்பேன் காசை. அது வேற எனக்கு ஒரு பயம், ஏதாச்சும் சப்பு அதிகமா சத்தம் வந்து அந்த ஓட்ட வெளியே காசு வந்துருமான்ட்டு நல்லா ரோல் பண்ணி உள்ள போடுவேன். வெறும் காசு மட்டும் போட்டா அந்த சப்பு அடிக்கும் போது வெளியே வந்துடும் காசு. அது வேற அப்பப்போ வேற டிக்கி திறந்து பார்ப்பேன், ஏதாவது காசு வெளியே வந்திருக்கா, வரல, ஓகே மூடிடுவேன். 6 month சாங்ஸை கட் பண்ணி வச்சிருந்தேன். நிறைய காசு ஆயிருச்சா, சத்தம் வரும்போது சப் அடிக்கும் போது ஏதோ வேற மாதிரி சத்தம். எனக்கு என்ன வேலைங்க பண்றீங்க நீங்க? நான் லைஃப் ஸ்டைல் கோச்சா இருக்கேன். நீங்க டாக்டர், டென்டலிஸ்ட். காசு வந்துட்டே இருக்கும், நான் இங்க சேர்த்து வைப்பேன் அங்க சேர்த்து வைப்பேங்கிறாரு. எல்லாமே நான் ஃபினான்ஸ் அட்வைஸ் தான் கேட்கணும் போலயே. அந்த ஸ்பீக்கர்ல இருந்து காசு எடுத்து ஏப்ரல்ல புக் பண்ணிட்டீங்க.
அதுவும் தமிழ்நாட்டுல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வண்டி. ஏப்ரலா வந்துட்டு எனக்கு பர்பிள் கலர்ல வந்து பர்பிள்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து விட்ட உடனே பர்பிள பார்த்துட்டு அந்த ஆட் எல்லாம் பார்த்தேன். வரும்ல இன்ஸ்டால. ஃபர்ஸ்ட் பைக் இங்க தமிழ்நாட்டுல லான்ச், அதாவது மொத்தமா ஆப்பிள்ல லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்ப நான் பார்த்தா பர்பிள் கலர் ஷேட் இருந்துச்சு. அப்புறம் அந்த போட்டோஸ் கூகுள் எல்லாம் பார்த்தா பர்பிள் கலர். பர்பிள் கலர் பைக் வந்திருக்கு வாங்கலாமா அப்படியே. ரேட் எல்லாம் இப்பதான் இன்னும் 1 இயர் கூட ஆகல. அந்த வண்டி வாங்கி 1 இயர் கூட ஆகல. 7 மந்த் ஏதோ ஆச்சு. 7 மந்தோ 6 மந்தோ தான் இருந்தது. ஆனால் நான் பர்பிள் கலர் பார்த்தேன்ல, பார்த்து இந்த புக்கிங் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ்லேயே புக் பண்ணிட்டேன். இவளுக்கு தெரியாது. சரி சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி அப்புறம் சும்மா வச்சு இவளுக்கு பேச்சு கண்டு கேட்டேன், இந்த பைக் நல்லா இருக்கு பாரு அப்படின்னா. பர்பிள் கலரா, ஓகே சூப்பராக இருக்கு, ஆனால் இது வாங்கினா வீட்டை விட்டு உன்னை அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னா. சரி ஓகே, அனுப்பாத அளவுக்கு எப்போ மூட்ல நான் தான் திட்டு வாங்குறேன். எல்லாரும் வந்து நானும் பிளான் போட்டு வாங்குறேன் அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே பிளான் கிடையாது. ஆமா, எல்லாமே அன்பிளான்டு. அப்புறம் சரி நான் மட்டும் திட்டு வாங்குவேன். எல்லாருமே ஃபீமேல்ஸ் தான் திட்டு வாங்குவாங்க. நிறைய பேர் கனவு இருக்கும்ல, கப்பிள்ஸ்னா வந்து இந்த வீடு வாங்கணும், இப்படி செட்டில் ஆகணும், அப்படி செட்டில் ஆகணும். நீங்க பைக்ஸ்லயே இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களே, யாரும் கேட்க மாட்டாங்களா? இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இல்லையா, இப்ப குழந்தை பிறந்திருக்கு, சும்மா அனாவசியமா செலவு பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே திட்டுவாங்க, வீடு வாங்குங்க, செட்டில் ஆவாங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே திட்டுவாங்க. ஆனா எங்களுக்கு வந்துட்டு சரி, இவன் என்ன சொல்லுவான், ஆல்ரெடி நம்மளுக்கு ஹெல்த்லாம் எப்படி இருக்கும், என்ன எப்போ என்ன ஆகும்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹாப்பினஸ் ஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கமிட்மெண்ட்ஸ்குள்ள போகலாம். எனக்கும் சரி ஓகே திட்டு வாங்குவேன், நானும் கத்துவேன். ஆனா அது கிட்ட போயிட்டோன்னே சரி பைக் வாங்கி இஏல போய் காட்டினான் பைக்கை, இப்படி நான் வாங்கி கொடுத்துட்றேன். ப்ளீஸ், எனக்கு புக் பண்ணதே தெரியாது. தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துறதுனா பேசி சமாளிச்சுக்கலாம். அதுவும் சர்ப்ரைஸா கூட்டு போனேன். சரி பைக் புக் பண்ணிட்டோம், பைக் வரப்போகுது, இவ திட்டுவா, தேவையில்லாம பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாம அங்கே டிஸ்பிளேக்கு வண்டி இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க முன்னாடியே. அப்போ சொல்லும் போது நான் இவளை தெரியாமல் வா இஏ போகலாம் பர்ச்சேஸ் போகலாம் சொல்லிட்டு இவளுக்கே சும்மா தெரியாமல் போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி அங்கே போய் பைக் நிற்குது அப்படின்னு. உடனே ஆமாம் பைக் நிற்குது அப்படின்னு போய் பார்த்தேன்னா பர்பிள் கலர் பார்த்தா இவ வாயிலேருந்து வந்துருச்சு, இவன் எனக்கு இந்த பைக் வாங்கி தெரியா பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. அப்பயே அந்த அவர்கிட்ட சொல்கிறேன், ஆனால் அந்த புக் பண்ணதெல்லாம் இவளுக்கு தெரியாது, நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, ஜஸ்ட் நாங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ என்னன்னு ரேட் கேட்டு நாங்கள் போயிடுறோம். இவ உடனே கேட்குறா சீரியஸா பைக் புக் பண்ணா எப்போ தருவீங்க, பயங்கர சீரியஸா கேக்குறான். அவன் வேற சிரிச்சுட்டே இருக்கான் என்னைய பார்த்து. இவன் ஆல்ரெடி புக் பண்ணிட்டான், இவன் தான் ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ணிருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பக்கம் சிரிக்கிறான், டே சிரிக்காரா மாட்டி விட்டுறா அப்படின்ட்டு சுத்தி பார்த்துட்டு அப்புறம் நாங்க கிளம்பிட்டோம். ஆனா அப்பயும் தெரியாது இவளுக்கு. அப்புறம் நைட் ஒரே ஒரு மெயில் அங்க இருந்து ஷோரூம்ல இருந்து ஒரு மெயில் பண்ணி எடுத்து விட்டாங்க. இத்தனைக்கு எவ்வளவு ஹேக் பண்ண எல்லாத்தையும் அச்சீவ்ல போட்டுருந்தான். வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வரும்ல, புக்கிங் விட ஆயிடுச்சு, இது எல்லாமே அச்சீவ்ல போட்டுருந்தான். தெரியாம வச்சிருந்தேன். ஒரு மெயில் மட்டும் பார்த்துட்டான், அதெல்லாம் மாட்டிக்கிட்டான். ஒன்னும் சொல்லல பைக் இல்ல. அதுக்கப்புறம் சரி பர்பிள் கலர் வண்டி நம்மளுக்கு வருது. எனக்கு வந்து பைக்கோட ஒரிஜினாலிட்டி தான் பிடிக்கும். இந்த விராப் பண்றது விராப் பண்ணிக்கலாம், பர்பிள்ல மாத்திக்கோ. நிறைய பொண்ணுங்க பிங்க் கலர்ல மாத்துறாங்க. நான் கேட்டேன், எனக்கு ஒரிஜினாலிட்டி பைக்னா அது அப்படியே தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல ஆட் பண்ணுவேனே தவிர பைக்கோட இதை மாத்த மாட்டேன் அப்படின்ட்டு. இவ்வளோ சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து சொல்றீங்க இல்லையா, நீங்க இவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுவீங்க வண்டியை? நான் 180 to 100 டச் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேல இல்லை. நான் நிறைய ஓட்டிருக்கேன். நான்ல வண்டி எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்ட் போகுமோ அதை நான் பார்த்துட்டேன். நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு ஓட்டிருக்கீங்க? அதுதான், அது வேண்டாம். போயிருக்கேன் இந்த வண்டியில 240 245 போயிருக்கேன். ஆனா இங்க கிடையாது, எல்லாமே இதெல்லாம் இங்க கிடையாது. இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ராக்ல நான் ஓட்டியிருக்கேன். அதனால தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் வந்து நார்மல் ரோட்ல அவ்வளவு ஸ்பீட் போக முடியாது. நான் 200+ எல்லாம் போயிருக்கேன், 300+ எல்லாம் போயிருக்கேன். கியர் போட்டு ரோட்ல நாங்க ஓட்டல. இப்பயும் நான் சொல்றேன், இந்த ஸ்பீடு வந்து நான் ரோட்ல ஓட்டல, ட்ராக்ல ஓட்டியிருக்கேன். 300+ நான் போயிருக்கேன். நீங்க 180. ஆனா எல்லா சிசி வண்டி ஒரு 1360 வரைக்கும். இவங்க மோஸ்ட்லி எல்லா சூப்பர் பைக்குமே ஓட்டிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக் கூட ஓட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபாஸ்ட் இவ்ளோ சிசி 1000 சிசிலாம் என்னமோ சொல்றீங்கல்ல, எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கும், ஒரு த்ரில், ஒரு அந்த அட்ரினலின் ரஷ். ஆமா, அந்த செம்மையா இருக்கும். அந்த விண்ட் வந்து படும்போது ஒரு சிசி ஓட்டும் போது அப்படியே செம்மையா இருக்கும். சிசி அதிகமாக்காக பைக்கோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த டாக்ல இருந்து எல்லாமே அதிகமா இருக்கும்ல, ஒரு ஸ்மூத்தா அப்படியே போகும்போது அப்படியே ஜாலியா இருக்கும். ஒரு வண்டி மேல உட்காரும் போது அப்படி இருக்கும். ஒரு பைக்கும் BMW அதெல்லாம் உட்கார்ந்து ஓட்டும் போது M ஸ்போர்ட்லாம் சூப்பரா இருக்கும். இவங்க H2 கூட ஓட்டிருக்காங்க. அதான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக் வேர்ல்ட்லயே. கொஞ்சம் தூரம் ஓட்டிருக்கேன். நான் கொஞ்சம் கொடுங்க, அந்த பைக்கை பார்க்க நாங்க இங்க இருந்து அங்க போயிட்டு கோயம்பேடுல இருந்தாங்க, பாப்பா வீட்ல விட்டுட்டு மாமா ஒரு 1 hour மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ்மா அப்படின்னு. அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு லைட்டா ஒரு பயம் கியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாங்க? நம்ம கியர்ஸ் போட்டிருந்தா பயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் தான் பண்ணோம். ஆமா, சூப்பர் பைக் ஓட்டும் போது கியர்ஸ் மஸ்ட்.
அதுவும் நல்ல கியர்ஸ் மஸ்ட். இந்த ஒரு பைக் வாங்கினா எவ்வளவு செலவாகும்? இந்த பைக்கா இருக்கட்டும், பைக்குக்குன்னு ஒரு ஹெல்மெட், இந்த கியர்ஸ், இது மொத்தமா எவ்வளவு செலவாகும்? Z900க்கு வச்சோம்னா ஒரு 11 lakhsக்கு வாங்கினோம்னா பைக்கு, அது இல்லாம ஒரு 6 lakhs செலவு பண்ணணும் வண்டிக்கு. அது இதுன்னு வந்துருச்சு 6 lakhs 5 lakhs கிட்ட எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. அவன் வண்டி வரதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து இவளுக்கு அந்த சத்தம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மிரர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து யூஎஸ்ல இருந்து வர வச்சேன். சோ மொத்தமா ஒரு 20 லட்சம். சேஃப்டி கியர்ஸ் பைக்கோட 3 lakhs. சேர்த்துனா 60 பைக்கோட சேர்த்துனா 16 அவ்வளவு ஆகும். அந்த ஒரு த்ரில்லுக்காக மாட்டிக்கிட்டா இப்போ இவன் வீட்டுல போய் அடி வாங்க போறான், இவ்வளவு காசா செலவு பண்றீங்க அப்படின்னு. பட் ஆனஸ்ட்லி இவ்ளோ நம்ம செலவு பண்றோம், இந்த த்ரில் எல்லாம் தாண்டி சேஃப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. சேஃப்டி வண்டிக்கு தேவையான சேஃப்டி வந்து வண்டிக்கு பண்ணியாச்சு முடிஞ்ச அளவுக்கு. அதுக்குன்னு இது போட்டதால வண்டியை வந்து ஃபுல்லா சேஃபா இருக்குமானா இருக்காது. ஒரு சின்ன இம்பாக்ட், சின்ன குட்டியா சாயுது இல்ல லைட்டா தேய்ச்சிட்டு போகுது அப்படின்னா அந்த வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த சேஃப்டி கியர்ஸும் அவ்வளவுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். லிமிட்டட் ஸ்பீடு தான், ரொம்ப ஃபாஸ்டாலாம் போனாலும் சேஃப்டி கியர்லாம் ஒர்க் ஆகாது. ப்ராப்பரா ரைட் பண்றவங்க யாரும் ரொம்ப ஸ்பீடாலாம் போக மாட்டோம். அந்த ஒரு ஸ்பீட் செக்ன்னு இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டெச் கிடைச்சதுன்னா போவாங்க, தவிர அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுவாங்க. நாளா போகும்போது ரெஸ்பெக்ட் பண்ணி போவாங்க. சிஸ்டர் செம்ம கையெடுத்துல கும்பிட்டுட்டு ஹாய் ஜாலி ஐஃபைலாம் கொடுத்துட்டு அப்படிலாம் போவாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். சரி ஓகே, அவங்க சைட்ல இருந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் போது இன்னும் ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க இங்க இருந்து ஈஸியார் போற வரைக்கும் 50ல தான் போவோம். அதுக்கப்புறமா தான் ஒரு 80, அதுக்கப்புறம் ஒரு 100, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோடுக்கு ஏத்த மாதிரி தான், ரோடுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடா போவோம். அதுக்கேத்த மாதிரி ஒரு 10 பைக் நாங்க ரைடு போறோம் அப்படின்னா அங்க யாராவது கிராஸ் பண்ண போறாங்க, இல்ல டாக் நிக்குது, இல்ல வயசானவங்க நின்னா கூட அவங்க சிக்னல் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பைக் சிக்னல் பண்ணுவாங்க, அப்புறம் பின்னாடி வர அப்படியே சிக்னல் பண்ணிட்டே வருவாங்க. இது ஒரு ரூல் இருக்கு எங்களுக்கு. அப்புறம் ரைட் சைட்ல இருந்து யாராவது வராங்கன்னா டக்குன்னு ரைட் லெக்க கீழே வச்சு ஓபன் பண்ணுவாங்க. அப்போ நாங்க அடுத்தடுத்து நாங்க பண்ண அப்படியே லைனா பண்ணுவாங்க. அப்போ நாங்க அதுவே ஒரு அலர்ட்டா இருக்கும். அது சூப்பர் அலர்ட். அதுதான் சொல்றேன், ப்ராப்பரா ரைடு போறவங்க ப்ராப்பரா நல்லா தான் போவாங்க. சில பேர் பண்ணுவாங்க தப்பு, அது வந்து பெருசா வந்து ஆக்சுவலி அவங்க எல்லாம் கூட மாறி இந்த மாதிரி ஓட்டினா ரொம்ப அழகா நல்லா இருக்கும். ரைடிங் பைக் ரைடர்னாலே கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கும். சில பேர்லாம் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. நீங்களா ப்ராப்பர் கியர்ஸ் போட்டு ஓட்டுறீங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸே பிடிச்சி ஓகே நல்லா ஓட்டுறீங்க சூப்பர் நிறைய பேர் அப்படின்னு போலீஸ் பேசுவாங்க. ஆஃபீஸர்ஸ் கூட என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, இவங்கள நம்ம ப்ராப்பரா இது பண்ணிட்டு இருந்தா எதுவும் சொல்ல போறது இல்ல. நம்ம தேவையில்லாம ஒரு அன்னெசரியா என்ன பண்ணாதான் நம்ம மாட்டுவோம் ஆப்வியஸா. சோ இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உலகம். அதுவும் உங்களோட ரீல்ஸ் வந்து என்னதான் இந்த ரைடிங் பைக்ஸ் ட்ரெண்ட் ஆனாலும் உங்களோட பாண்டிங்கான ரீலுக்கு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லையா? சோ என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது உங்களுக்கு? டைமண்ட், ஏஞ்சல், அவங்கதான் உங்களோட கடவுள், நீங்க தான் அவங்கதான் உங்களோட வேர்ல்டு, அவங்களை நல்லா பாத்துக்கோங்க. மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒர்க் பண்ண வரும். உங்க வைஃப் வந்து டைமண்ட் மாதிரி இருக்காங்க, அப்படியே அந்த தமிழ் வேர்டிங்லாம் வரும். லைக் ஏதோ வானத்திலிருந்து கீழ்த்து விழுந்த தேவதை அப்படிலாம் சொல்லுவாங்க. தமிழ்ல ஒருத்தல கவிதையெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுல சில பேர் அந்த ஒரே ஒரு அண்ணா மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வைஃப் அவ்வளவு பாத்துக்கிறாங்கன்னா அப்ப அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்க தங்கம்னா அவங்க வந்து அதுக்கும் மேல, அதனாலதான் அவளோ ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது ரொம்பவே உண்மை. பாத்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஆக்சுவலி என்னோட 30% அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவனோட 100% அவன் எனக்கு கொடுப்பான். நான் என்ன பண்ணாலும் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனாலும் அவனை வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணிருக்கா? எப்பவுமே தோணும், நிறைய டைம் தோணும். சில டைம் பார்க்கும்போது சரி அவங்க எல்லாம் சொன்னா ஒரு சீன் போடுவான், நம்மளே வந்து நினைச்சு நம்மளே வந்து சைலண்டா போயிடலாம் அப்படின்லாம் இருக்கும். நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தேவையில்லாம சில பேர் சொல்லுவாங்களா, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கஷ்டப்படுறேன், இவங்க இதில் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணல, இப்படிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ நான் நினைப்பேன், ஓகே சுஷ்மிதா இப்போ கரெக்ட் போல இருக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுது இல்லை, ஓகே அப்படின்னு. அவன் முன்னாடியே சொல்லுவான் இந்த ரீசனுக்காக தான் 2 பேருக்குள்ள சண்டை வருது, நம்ம அது முன்னாடியே ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா சொல்லிடுவேன், இதனால தான் மெயினாக சண்டை வருது, அதனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க நாங்களாம் அடிச்சுப்போம், அவன் கத்துவான் நான் கத்துவான், எங்க அம்மாலாம் வந்து ஆனா ஒரு 1 ஹவர்ல எனக்கு காஃபி வாங்கி தெரியா வந்து அப்படியே முடிய பிடிச்சி இழுப்பான், எனக்கு காஃபி வாங்கி தெரியா அப்படின்னு. நான் வரல அப்படின்னு, நீ வந்துதான் அவனு காலை பிடிச்சி பெட்டு சின்ன எங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா. அப்புறம் சரி வா போலாம் அப்படின்னு போவாங்க. காஃபி குடிக்கும்போது ஓகே இப்போ ஆளுக்கு ஒரு பைக்ல போலாம், ஓகே அப்படின்னு போய் காஃபி குடிச்சிட்டு வந்துருவோம். நாங்க அதை கேரி பண்ண மாட்டோம். ரொம்ப பீக் எக்ஸ்ட்ரீம்லாம் கூட சண்டை போட்டிருக்கோம். எனக்கு வேணவே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்லாம் பண்ணிடலாம்டா, சும்மா ஜாலியா இருக்கும், எப்போன்னு சொல்றேன் நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன், ஏய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா சீக்கிரம்ப்பா அப்படின்னு சிரிச்சிருவா.
காரையும் வந்து கேம்பா மாத்திட்டு ஆமா அது கூட ஒரு ரீல்ஸ் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. காரை சீட் ஃபுல்லா மடிச்சிட்டு அதுல ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு குல்ட் போட்டு ஃபுல்லா கப்ஸ் பில்லோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கப்பு டீ எல்லாமே எடுத்துட்டு சன்ரைஸ் அந்த பின்னாடி திறந்துட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டா சன்ரைஸ் மேல வரும். இங்க நாங்க காஃபி நானு பாப்பா எல்லாம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்போம் சன்ரைஸ். So thank you so much Yuvi and Sush. தேங்க்யூ. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம்.